ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆயிருந்ததுன்னு நான் ஒன் செகண்டுங்க கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன், கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து டவுன் சைட் வந்தாலும் பட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்சைட் மூமெண்ட்டாக ஹையர் அண்ட் ஹையாக அக்ரெசிவாக ரிவர்ஸ் ஆகிட்டு நம்மளோட ஆல்ரெடி இருக்க மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆன ஒரு ஜோனையே விச் மீன்ஸ் இந்த 45,750 வந்து மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆகி ஃபெயிலியர் இருந்தது இல்லையா, அதை ஃபுல்லாகவே பிரேக் பண்ணி 46,000 கிராஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்து இப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இதுதான் நடந்தது. ஸோ மார்னிங் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன், நான் ஒரு செல்லிங் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஏன்னா நான் வந்து கேப் டவுன் ஆனால் நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் நான் ஒரு செல்லிங் ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் எடுத்திருந்தேன். என்னோட லாஸ் பார்த்தீங்கன்னா ₹298. ஓகேங்களா? ஸோ லிமிட்டட் லாஸ் எப்பவும் போல் 20 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அதாவது ஒருத்தவங்களுக்கு டிரெக்ஷன் தப்பாக போகுது கரெக்டாக போகுதுங்கிறது மேட்டர் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா டைம் மார்க்கெட் போகாது. மார்க்கெட் எப்படி போகணும்னு இருக்கோ மார்க்கெட் தான் சுப்ரீம், அப்படி தான் போகும். என்னோட வியூக்கு நான் செல்லிங் யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டேன். மல்டிபிள் ட்ரேட்ஸோ அக்ரெசிவ் ட்ரேட்ஸோ எதுவுமே பண்ணல. பட் இந்த மாதிரி டேஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வியூ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ட்ரேட் பண்ணிட்டே இருந்தோம்னா மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக செல்லிங் தான் வரும், செல்லிங் தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வாங்கி கடைசியாக நம்ம கேபிட்டல் தான் எரோட் ஆயிருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய லாஸ் வாங்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த புதுசாக மார்க்கெட்டுக்கு வரும்போது 1 லேக் போட்டால் 5 லேக்ஸ் ஆகும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் நம்பாதீங்க. ஏன்னு கேட்டால் இப்போ லாஸ்ட் 5 டேஸ் ஒரு மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் 1000 பாயிண்ட்ஸ். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணி தேவையில்லாமல் பெரிய ஸ்டாப் லாஸோ இல்லை மல்டிபிள் ட்ரேட்ஸோ பண்ணிங்கன்னா பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு 8th ஆஃப் February அன்றைக்கி 46,000லேருந்து 45,000 வரைக்கும் வந்திருக்கு. 44,900 கிட்டத்தட்ட. அடுத்த நாள் 44,900 இங்கே ஒரு 1000 பாயிண்ட்ஸ், திரும்ப ஒரு 1000 பாயிண்ட்ஸ், திரும்பவும் இன்னைக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 4 டேஸாவே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த 4 to 5 டேஸாவே சொல்லலாம். ஸோ 4-5 நாளாக இப்படி மூவ் ஆகுற மார்க்கெட்டில் நீங்கள் என்னைக்கு ஒரு நாள் தப்பாக இருந்துட்டீங்க, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் கேப்பில் எரோட் ஆயிரும். ஸோ ட்ரேடிங்கிறது கேம்லிங் கிடையாது. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக போடுங்க. ஒரு ட்ரேட் ஒரு நாளைக்கு எடுங்க. இதுவும் மற்ற பிஸ்னஸ் மாதிரி தான். இங்கே எதுவுமே ஜாக்பாட் கிடையாது. இதுதான் பியோர் ஹார்ட் கோர் ட்ரூத் ஆஃப் ட்ரேடிங். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸில் ட்ரேடிங்கில் வந்தால் பெரிய லைஃப் ஸ்டைல் வந்துடும், பெருசாக சம்பாதிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதெல்லாம் பண்ணணுன்னா இயர் ஆன் இயர் காம்பவுண்ட் ஆகிறத நீங்கள் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஸ்டாப் லாஸ் வாங்கி நீங்கள் ஒரு லோ கேபிட்டலை உங்களை நீங்களே பில்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஹெவி கேபிட்டல் லோட் பண்ணும்போது அதே டிசிப்ளின் நீங்கள் இத்தனை வருஷமாக இன்பில் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுதானே தவிர மார்க்கெட் உங்கள் ஃபேவரில் இருக்கும்போது அதுதானே தவிர ஒரே நாளில் நீங்கள் ஒன் டேயில் வந்துட்டு நீங்கள் லைஃப் டேர்ன் ஆகிடலாம் நினைக்காதீங்க. டேர்ன் ஆகும், அகெயின்ஸ்டாக தான் டேர்ன் ஆகும். இது வந்து என்னோட சிம்பிள் அட்வைஸ் தான். எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ அவங்கவுங்களோட இஷ்டம். ஸோ எடுத்துக்கிறவங்க அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. வந்துட்டு நீ என்ன மார்க்கெட்டுக்கு அட்வைஸ் பண்ணுற, இல்லை மார்க்கெட்டுக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படியெல்லாம் வந்துட்டு சொல்ல வேணாம். நீங்கள் இது பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்காம கூட விட்டுருங்க. அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்துட்டு ரியல் கோர் ட்ரூத் ஆஃப் ட்ரேடிங்கை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் டுமாரோ சிபிஆர் வந்துட்டு மாற்றிடுறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன், டுமாரோ சிபிஆர் மாற்றிட்டு இன்னைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் எப்போவுமே நான் ஒரு எல்லோ லைனில் மார்க் பண்ணுவேன். ஸோ ₹45,908 அதில் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ₹45,908. ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. இப்போது நாளைக்கான சிபிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சிபிஆர் 515லேருந்து 777 நியர்லி 250 பாயிண்ட்ஸ்க்கான சிபிஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 45,750 வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸை வந்துட்டு கீழே பிரேக் டவுன் ஆன மார்க்கெட்டை வந்துட்டு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதை தாண்டி போயிருக்கு. உங்களுக்கு காட்டுறது தெரியுதான்னு தெரில, ஒரு செகண்ட் இருங்க. பல நாளாக பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இந்த இடத்த வந்துட்டு மார்க்கெட் இன்னைக்கு ஒரே நாளில் பயங்கர அக்ரெசிவ் ரிவர்சல் கொடுத்து இங்கே க்ளோசிங் வந்துட்டு கடைசி ரிவர்சல் ஆகி அந்த இடத்துல வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா என்னோட
என்னோட என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. நியர்லி 45 46 150லேருந்து 45 500 இந்த ஜோன்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த ஜோன் மட்டுமே தான் ட்ரேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 டேஸாவே 1000 அண்ட் அபோவ் பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு வாலடைலா போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஜோன்குள்ள ஓப்பன் ஆயிட்டு, இந்த ஜோன பிரேக் பண்ணாத பட்சத்தில இதுக்குள்ளேயே மட்டும் தான் ட்ரேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு சைட்வேஸா இருக்கும். ஏன்னா ஒயிட் சிபிஆரா இருக்கு. ஸோ இந்த ஜோன்குள்ள ஒரு இன்சைடட் கேண்டில் ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதில கேப் அப் ஆனா என்ன பண்ணும்? கேப் டவுன் ஆனா என்ன இந்த மாதிரி எதுவுமே நான் இன்னைக்கு சொல்ல போறதில்ல. ஏன்னா என்னோட ட்ரூ கமெண்ட் இந்த இடத்துல என்ன நான் மார்க்கெட்ட நினைக்கிறேன்னா, அன்பிரெடிக்டபிளா இருக்கு. ஸோ கைண்டா ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு அவ்ளோ கான்ஃபிடென்ட் இருக்கு. உங்க பேட்டர்ன் வந்திருக்குன்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் தப்பாயிடுச்சுன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கிக்கோங்க. ப்ராஃபிட்ஸ் வருதுன்னா ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு வெளில வர ட்ரை பண்ணுங்க. இத்தன நாள் மொமெண்டம் பார்த்துட்டு நாளைக்கும் நல்ல மொமெண்டம் போகும்னு இப்போ இருக்க வோல்டைல் மார்க்கெட்ல நீங்க கற்பனையா வந்துட்டு எதையுமே எடுத்துக்காதீங்க. நீங்க எடுத்திருக்க ரிஸ்க்குக்கு ஒரு 2 பாயிண்ட் ரிவார்ட் வந்துச்சுன்னா, நீங்க எடுத்துட்டு வெளில வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் மெயினா அனாலிசிஸ்ல சொல்ல வரது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த ரேஞ்ச்குள்ள தான் நாளைக்கு ட்ரேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஆங்கிள்ல தோணுது அப்டின்னா, நீங்க அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ணலாம். பட் ரிஸ்க்க வந்து பார்த்து மெயின்டெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, சாவரின் கோல்ட் பாண்ட் இருக்கு இல்லைங்களா? சாவரின் கோல்ட் பாண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. எஸ்ஜிபி பிப்ரவரி சீரிஸ் இஸ் லைவ் நவுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். பாருங்க அப்ளை நவுன்னு குடுத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா சாவரின் கோல்ட் பாண்டோட பேஜ்க்கே போகுது. ஆ மினிமம் பாருங்க 1 கிராம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, ₹6,213 ஆட்டிருக்கு. ஆம் இது வந்துட்டு பாருங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ₹78 பெர் கிராம் வந்துட்டு பே அவுட் குடுக்குறாங்க. 21 ஆகஸ்ட் அண்ட் 21 பிப்ரவரி ஆஃப் ஈச் இயர். அதாவது வருஷத்துக்கு 2 தடவ இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 78 கிராம்ஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. ஓகேங்களா? மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா, இன்னையிலருந்து வந்துட்டு 21 பிப்ரவரி 2032 8 இயர்ஸ் கழிச்சு. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எத்தன கிராம்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா ₹50 ஆஃபர் குடுக்குறாங்க. இது அப்ஸ்டாக்ஸ்ல போயிட்டு இந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்க்கு போகுது. ஸோ இதுவரைக்கும் அப்ஸ்டாக்ஸ்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க, நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஸ்டாக்ஸோட ஓப்பனிங் லிங்க் இருக்கு. ஸோ அதில போயிட்டு நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். அப்ஸ்டாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்டோட இதுக்கு சூப்பரா இருக்கு. மத்த எல்லா புரோக்கரேஜ் ஹவுஸ விட நான் பார்த்ததுல அப்ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணலனாலும் இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்கு அப்ஸ்டாக்ஸ்ல ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்துட்டு இவங்க நீட்டா வந்துட்டு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நீட்டா குடுத்துருக்காங்க. நான் இத ஒரு டெமோ வீடியோவா கூட போடுறேன். நான் வந்துட்டு இது ப்ரமோஷனுக்காக சொல்ல. அப்ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு நான் பார்த்த மத்த அக்கவுண்ட்ஸ்லலாம் விட ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்கே ரிலேட்டடா இல்ல. நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களே நீட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே நீட்டா வந்துட்டு டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் இத சொல்ல வந்தது இவ்வளோதான். ஸோ ட்ரேட் சேஃப் மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.